பாலக்காட்டிலிருந்து வந்திருக்கின்ற குரு மணிகண்டன் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவை நமக்கெல்லாம் கொடுப்பார் என்று அவரை வந்து இந்த பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் நன்றியையும் அவர்கள் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் செய்து கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தியும் அவர்கள் ஆசீர்வாதத்துடனும் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என் குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் இப்போ நான் சில ஜோதிட கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சதையும், அதாவது இப்போ இந்த காலத்திலேயே மெயினாக பார்த்தீங்கன்னா மெயினான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமணம், தொழில், குழந்தை, இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை. ஒருத்தருக்கு என்ன வேணும்? திருமணம் ஆகலை, 35 வயசு ஆகலை, 40 வயசு ஆகலை, 32 வயசு ஆகலைன்னு சொல்றது. இன்னொருத்தருக்கு என்ன குறை? எனக்கு வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்க மாட்டேங்குதே. வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? அதில் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த ஒவ்வொரு வேலை வாய்ப்பு. ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு வேணும்னு, ஒருத்தருக்கு தனியார் உத்தியோகத்தில், ஒருத்தருக்கு வெளிநாடு போகணும், ஒருத்தருக்கு சொந்த தொழில் செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலருக்கு இது ரெண்டு இருந்து குழந்தை இல்லை, குழந்தை சரியாகலை அப்படிங்கிற அமைப்பு. அப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள், ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த குறைகளை தந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் செயல்படுறாங்கன்னு நாம சொல்றோம்? நவகிரகங்கள் தான் செயல்படுது. நவகிரகங்கள் தான் அதை செயல்படுத்தி வைக்குது. நவகிரகங்கள் நட்சத்திரமாகவும் ராசியாகவும் லக்னமாகவும் அதே போல நமக்கு ஒவ்வொரு இணைவிலும் ஒவ்வொரு இருப்பிலும் நமக்கு நவகிரகங்கள் தான் செயல்படுது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நவகிரகங்களுடைய செயல்பாட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் எடுக்கலாம், எப்படியெல்லாம் நமக்கு அது செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு பாவகமா, இப்போ இதுக்கு முன்னாடி ஐயா கன்னியப்பன் ஐயா பேசினாரு, 12 பாவகம் கிரகங்கள் இல்லாம பேச தெரியணும், கிரகங்கள் இல்லாம பார்க்க தெரியணும் அப்படின்னு. அப்போ இந்த 9 கிரகங்களும் 12 பாவகமாக பிரிஞ்சிருக்குது. அதுல 108 பாதமாக இணைஞ்சிருக்குது. இந்த பிரிவு இணைவு நம்ம வந்து பாவகத்துக்கு மட்டும் பேச தெரிஞ்சு எடுத்தோம்னாலே பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவர். அதுக்குண்டான மிருகம், அதுக்குண்டான குணம், அதற்குண்டான சாயல், அதற்குண்டான தன்மையில எல்லாம் அவர் சொன்னார். இப்போ அதே போல நாம எப்படி இந்த திருமணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் வேலை செய்யும், எப்படி உறவுகள் நம்மை தீர்மானிக்கும், எப்படி நமக்கு கூட வரக்கூடிய மனைவி ஒரு நட்சத்திரத்தில் வருவாங்க, எப்படி குழந்தைகள் நமக்கு வந்து அமைப்பு வந்து எந்த மாதிரி நட்சத்திரத்தில் எந்த மாதிரி அமைப்பில் வரும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த அதிபதியுடைய தொடர்பிலும், இந்த சனி பகவானுடையும் செவ்வாய் பகவானுடைய ராசியுடைய தொடர்பிலும், அவர்கள் நட்சத்திர தொடர்பில் மட்டும்தான் நம் குடும்ப உறுப்பினர்களும் உறவுகளும் வருவாங்க. வேற நட்சத்திர ராசியில எல்லாம் வரமாட்டாங்க. வேணா அவங்க ராசியை எடுத்து அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்தம், நம் பரம்பரையை சொல்லக்கூடியது. சனி பகவான்ங்கிறது கர்மா, ஜீவனம், தொழில், வாழ்க்கை. அவரு தான் இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணி கொடுக்க வேண்டியது. இவங்க 2 பேர்த்தை தவிர வேற யாரும் ஜாதகத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. அதில் உள்ள வாழ்க்கையில எப்படி வழி நடக்கலாங்கிறத தான் சொல்ல முடியுமோ வழிய வாழ்க்கையை தீர்மானிச்சு தர முடியாது. அதை தீர்மானிச்சு தரதுக்கு இந்த 2 பகவான் தான் முயற்சி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இப்போ உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எங்க இருக்கார்? உங்க ஜாதகத்தில் மேசத்துல. உங்க குடும்ப தொடர்புள்ள சனி பகவான் சிம்மத்துல. உங்க குடும்ப தொடர்புள்ள நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்டதா? பரணி எங்க இருக்கு? மேசத்துல இருக்கா. அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க? கேட்டை எங்க இருக்கு? விருச்சிகத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? சதயம் எங்க இருக்கு? சனீஸ்வர பகவான் வீட்டில் கும்பத்தில் இருக்கா. இது இல்லாமல் உங்களை யாராவது ஆக்டிவேட் பண்றாங்களா? உங்களை யாராவது தொடர்பு கொள்றாங்களா? அவ்வளவுதான். இவங்க 2 பேரே போதும். நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், நம்ம எப்படி இருப்போம், வாழ்வோமா, இருப்போமா, பாதிப்பில் இருப்போமா, பலன் பெறுவோமா, இப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த 2 கிரகங்கள் வழிவிட்டா தான் மீதி 7 கிரகமும் செயல்படும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லக்கூடிய மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர். அவர் வந்து ஒரு தனி சாப்டர். அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க 2 பேருக்கு, ஏன்னா இப்ப சனி பகவான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நகைக்கண்ணை வெட்டுனா நம்ம நகத்தை தானே வெட்டுனா அப்படின்னு போனா போட்டு போது அவன் நகத்தை தானே வெட்டிக்கிட்டான்னு சொல்லி விடுவாரு.
ஆனா இந்த மாந்தி பகவான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் உயிர் உள்ள நகத்தை வெட்டினு இல்ல, அதுக்கு ஏதாவது சின்னதா அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிம்பார். அதனாலதான் அவரை நாம எல்லாருமே ஒரு மோசமான தோரணையிலேயே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறப்பவும் அந்த இருக்கக்கூடிய இடத்துல அடித்தளம் என்னமோ அதை ஆணிவேராக ஆட்டி வைக்கக்கூடியவராக இருப்பார் மாந்தி பகவான். அது அந்தந்த சூழ்நிலையில நாம ஒவ்வொரு செயல்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது அந்த இணைவை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இப்ப ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய மனைவியுடைய ராசி தெரிஞ்சுக்கணும், இல்ல நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி செவ்வாய் ராகு, மேக்சிமம் ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திராதி வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரும், இல்லைன்னா ராகு இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரும். இதுதான் அதிகமா ஒரு 90% பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புல தான் வரும். மனைவியுடைய நட்சத்திரமோ ராசியோ இந்த அமைப்புல தான் வரும், இல்லைன்னா வேற அமைப்புல வராது. அப்ப யாரு நம்மளை இயக்குறாங்க? அப்போ அந்த ராகு கேதுவுடைய இணைவுல தான். ஏன்னா ராகு கேது தான் கணவன் மனைவின்னு அர்த்தம், ராகு கேது தான் உடன்பிறப்புன்னு அர்த்தம், ராகு கேது தான் பிரிந்து ஒன்று சேர்ந்தவர்கள் அர்த்தம். அப்போ பிரிந்து ஒன்று சேரக்கூடிய எல்லாமே அந்த கான்செப்ட்ல தான் வரும். அப்ப இந்த ராகு கேது எந்த மாதிரி ஆளுமைக்கு உட்பட்டு நம் ஜாதகத்தில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆளுமைக்கு உட்பட்ட மனைவி தான் நமக்கு செயல்படுவாங்க. அப்ப அவங்க எந்த பாவகத்துல எந்த உறவுல எவ்வளவு நன்மையில செயல்பாடு இருக்குதோ அந்த நன்மைகள் தான் அவங்க மூலியமா நமக்கு நடக்கும். அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் மூலியமா நம்ம செயல்படுத்தி உறுதியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய திருமணம் எப்ப நடக்கும், அது எந்த நட்சத்திரத்தில் நடக்கும், என்ன நட்சத்திரம் இணையும், அவங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அது எத்தனை மணிக்கு நடக்கும், எத்தனை மணிக்கு தாலி கட்டுவாங்கிறத உறுதியா சொல்ல முடியுங்கிறத என்னுடைய கான்செப்ட். நான் அந்த மாதிரி இப்ப ஜாதகம் பார்த்து பல பேருக்கு குறிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப குறிச்சு கொடுத்ததுல 4-5 பேருக்கு நடக்கவும் செஞ்சிருக்கு. இப்போ தற்காலம் குறிச்சு கொடுத்ததுல, அதாவது இந்த வருடத்துல அவங்கனால எனக்கு நிறைய கஸ்டமர் வரவும் செஞ்சிருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஜாதகத்தில் நம் வாழ்க்கையையும் வாழ்க்கை நடைமுறையையும் பயன்பாடுகளையும் நம்மளால சொல்ல முடியும், செயல்படுத்த முடியும். அப்படிங்கிற அளவுக்கு நவகிரகங்கள் நம்ம கூட இருந்து செயல்படுது. நாம அவர்களுக்காக வேலை செஞ்சால் அந்த வேலை நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ அது இப்போ இந்த மாதிரி அமைப்புல கணவன் வராங்க, இந்த மாதிரி அமைப்புல மனைவி வராங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு 2 வாழ்க்கையில வந்துடுது. ஒருத்தருக்கு 2 மனைவி வந்துடுறாங்க, ஒருத்தருக்கு 3 மனைவி வந்துடுறாங்க, ஒருத்தருக்கு திருமணத்துல பெண்களுக்கு அதே மாதிரி அமைப்பு வந்துடுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம வக்ர கிரகங்களையும் நீச்ச கிரகங்களையும் நாம முறையாக பார்க்க வேண்டும்னு சொல்றோம். இந்த வக்ர கிரகங்கள் சனி செவ்வாயோட சேர்ந்திருந்து பார்வை பெற்றாலோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 திருமண வாழ்க்கையில சுகம் இல்லைன்னு வந்துடும். இந்த வக்ர கிரகங்கள் 8ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று லக்னாதிபதி பார்வை பெற்றாலும், வக்ர கிரகங்கள் 8ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று லக்னாதிபதியுடைய பார்வை பெற்றாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 திருமணம் கண்டிப்பாலும் வரும். அப்போ இந்த வக்ர கிரகங்கள் ஒரு கிரகங்களுக்கு 2 கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நலிவடைஞ்சு மேன்மைக்கு வரதா இருக்கு, மேன்மையா இருந்தா நலிவடைகிறதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு அந்த ஜாதகத்துல எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஏன்னா ஜோதிடங்கிறத நம்ம எவ்வளோ உள்ள போறோமோ அவ்வளோ அந்த விஷயம் நமக்கு எளிமையா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தேட தேடதான் புதையல் கிடைக்கும், தோண்ட தான் நமக்கு புதையல் கிடைக்கும், தேட தான் ஆவல் இருக்கும். அந்த ஆவல் இருக்கத்தான் நம்ம ஒரு விஷயத்துல நம்ம எவ்வளவு தூரம் முன்னுக்கு வர முடியுங்கிற செயல்பாடு நமக்கு புரியும். அப்போ அந்த செயல்பாடு எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம் ஜாதகத்தை தீர்மானிப்பது செவ்வாயும் சனி பகவானும் ராகு பகவானும், இந்த 3 பேர். ஆனா அந்த காலத்திலேயே பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது எதனால சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒரு ராகு கேதுங்கிற கிரகம் தான் நிழல் கிரகமாக நமக்கு கூடயே ஒன்றி வருது. வேற யாரும் நம்ம கூட இப்ப பார்க்க முடியாது. ஆனா நம்ம நிழலை நம்மளால பார்க்க முடியும். வேற யாரையாவது பார்க்க முடியுமா நம்ம கூட இருக்காங்களா இல்லையான்னு? வேற எந்த கிரகத்தையாவது பார்க்க முடியுமா? ஆனா வீடு இல்லாத கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகத்தை நம்மளால பார்க்க முடியும், நம்ம நிழலாவே, இல்லையா? அப்போ அதனாலதான் பாம்பை பிடித்து பலனை சொல்லணும். ஏன்னா உன் கூட சுத்திட்டு இருக்கிற நிழல் உன்னை பத்தி சொல்லி தரும்ல. உன்னுடைய ரகசியம், உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய அமைப்பு, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வெற்றி, உன்னுடைய வண்டி வாகனம், சுகம், வெற்றி, துக்கம், எல்லா விஷயத்தையும் சிறப்பாக சொல்லி தரும் அப்படிங்கிறதா. அப்போ இதுக்கு என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர்களுடைய என்ன சொல்றது, இப்போ டேட்டா என்ட்ரி மாதிரி பயோடேட்டா முழுசா இருக்கு.
அதை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக தான் கிடைக்கும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி கிடைக்குன்னா நம்ம தேடல் தான் சொல்லிட்டேன். தேட தேட தான் நமக்கு உண்டான விஷயம் கிடைக்கும். ஏன்னா ஜோதிடங்கிறது கை மாதிரி, ஜோதிடருங்கிறது அதில் இருக்கிற விரல் மாதிரி. ஆனால் லாஸ்ட் எல்லாம் அந்த கைக்குள்ளே தான் அடக்கும். அது ஒவ்வொரு விதத்தில் நாம் வந்து கொண்டு போய் சேர்த்துறங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் ஜாதகத்தில் தொழிலை தீர்மானிக்கும். இந்த தொழில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது தொழிலை வந்து எப்பவுமே சிறப்பாக தொழில் அமையணும், சிறப்பாக வரணும் அப்படின்னா அந்த தொழில் வந்து அனுபவ கிரகங்களோட அமைப்பில் வரணும். அப்போ அனுபவ கிரகங்கள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், சனி பகவான், இவங்கெல்லாம் அனுபவ கிரகங்கள். ஒரு தொழில் இந்த அனுபவ கிரகங்களுடைய அமைப்பில் வந்ததுன்னா அது எவ்வளவு சரிவடைந்தாலும் சரிவடைந்ததுக்கு 4 மடங்கு 5 மடங்கு கூடுதலாக சம்பாரிச்சு தரும். ஏன்னா அனுபவ கிரகங்களுக்கு முன்னாடி அனுபவத்தை தரும், பின்னாடி தான் ஆதாயத்தை தரும். இப்போ பொதுவாக நம்ம வந்து சொல்லலாம், இந்த அனுபவ கிரகங்கள் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலையும் இருப்பார், 7ஆம் இடத்துலையும் இருப்பார். அப்போ காலச்சக்கரத்துக்கு அதுதான் பாதகஸ்தானம்னு சொல்கிறோம், அதுதான் மாரகஸ்தானம்னு சொல்கிறோம். ஆனால் அவரு தான் நமக்கு தனம், வாக்கு, குடும்ப, மனைவியை அமைச்சும் தரணும். அவரு தான் நமக்கு ஒரு நல்ல இணைவை சேர்த்து நல்ல ஒரு பார்ட்னர், நல்ல தொழிலை கொடுத்து முன்னுக்கு கொண்டு வரவும் செய்யணும். அப்போ இந்த குருங்கிற பணத்தை கொடுக்குறவர் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இடத்துல வச்சுருப்போம்? அவருக்கு ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கும் துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு தான் வச்சுருப்போம். 3, 6ஆகவும் தான் வச்சுருப்போம். அதே மாதிரி 8, 11ஆகவும் வச்சுருப்போம். அப்போ இந்த 8, 11 ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பணபரஸ்தானம் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு அவமானத்தை தந்து பல ஏக்கத்தை தந்து அதுக்கப்புறம் தான் வருமானம் தரக்கூடிய அமைப்பு கொண்டு வரும். அது வரைக்கும் அது வந்து நமக்கு பிரச்சனை தான் தரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தொழிலுக்கு சனி பகவானை சொல்கிறோம், தொழிலுக்கு கர்மாகாரங்கன்னா சனி பகவானை சொல்கிறோம். இந்த சனி பகவான் வந்து சுக்கிர பகவான் கூட தொடர்பு கொண்டு லக்னாதிபதி தொடர்பு பெற்றார் அப்படின்னா அவங்க எப்படியா இருந்தாலும் தொழிலில் எவ்வளோ நலிவடைஞ்சாலும் மேலே வந்துடுவாங்க. அதாவது சனி பகவான் வந்து சுக்கிர பகவானோட தொடர்பு பெற்று லக்னாதிபதியும் பார்வை பெற்று தொடர்பு பெற்றா அவங்க தொழிலில் எவ்வளோ நலிவடைஞ்சாலும் மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சனி பகவானுங்கிறது அனுபவ கிரகம், சுக்கிர பகவானுங்கிறதும் அனுபவ கிரகம். அப்போ இந்த அனுபவ கிரகம் 2 வலுக்கணுன்னா அனுபவ வயது வரணும். மேக்சிமம் அந்த சனி பகவானுக்கு 20 வருஷம், சுக்கிர பகவானுக்கு 19 வருஷம் போட்டாலும் 30 வருஷம், 39 வருஷம், 40 வருஷத்தை கடக்கணும். கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள ஒரு அனுபவம் வரும், ஒரு செயல்பாடு வரும். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் கெட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நல்ல அனுபவம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ஒரு தொழிலை தொடங்கணும். அப்படி இல்லைன்னா நாம் அதில் பிரச்சனையை சிக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருமண தகவலாகவும் ஒரு ஜாதகத்தில் வந்து 2 திருமணம் எப்படி வந்தது, அந்த திருமணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே என்ன இருந்துச்சு, அது ஏன் 2 திருமணம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்க ஜாதகம் போட்டு அந்த ஜாதகத்து மூலிமா உங்களுக்கு ஒரு விளக்கமும் அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் எப்படி சொன்னங்கிற ஒரு அமைப்பையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு இணைவும் எவ்வளோ தூரம் கூட வருவாங்க, எவ்வளோ செயல்படுவாங்க, என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் நம்ம துல்லியமாக எடுத்து பயன்படுத்த முடியும். அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இப்போ ஒரு ஜாதகத்தை போட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்கிறேன். பார்க்கலாம் ஜாதகத்தை. அதாவது 12/9/1986 4:30 திண்டுக்கல் இந்த ஜாதகர் பிறந்தது. அதாவது ஜாதகர் வந்து சிம்ம லக்னம், சிம்மத்தில் சூரியன், 2ல் புதன் கேது, 4ல் 3ல் சுக்கிரன், 4ல் சனி பகவான், 5ல் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், 7ல் குரு வக்கரம், 7ல் குரு வக்ரம், 8ல் ராகு, 12ல் மாந்தி. அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 2ஆம் பாதம். அப்போது இப்போ வந்து அவருக்கு நடக்கிற திசை பார்த்தீங்கன்னா சந்திர திசை, சுக்கிர புத்தி.
நான் அந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அந்தரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவருடைய லக்னம் வந்து மக நட்சத்திரம், சந்திரன் வந்து மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம், சூரியன் வந்து பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம், புதன் வந்து உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், சுக்கிரன் வந்து சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், செவ்வாய் வந்து பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், குரு வந்து பூரட்டாதியில் வக்கரம் 2ஆம் பாதம், சனி வந்து அனுஷம் 3ஆம் பாதம், ராகு வந்து ரேவதி 4ஆம் பாதம், கேது வந்து சித்திரை 2ஆம் பாதம், மாந்தி வந்து பூசம் 2ஆம் பாதம். அப்போ அவர் பிறக்கும்போது இருப்பு தசை வந்து கேது தசை 5 வருஷம் 24 நாள். அப்போ அவருடைய பிறந்த கிழமை வியாழக்கிழமை, திதி நவமி திதி, யோகம் ஆயுஷ்மன் யோகம், பாலவ கரணம். அப்போ இவருடைய ஜாதக பிரகாரம் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு அமைப்பில் திருமணம் வந்திருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு எப்படி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு நம்ம 7 குடையவர் வந்து திருமணமாக எடுத்துக்கிறோம். சிம்ம லக்னத்துக்கு 7 குடையவர் சனி பகவான் போய் 4ல் இருக்கார். 7 குடைய சனி 4ல் இருக்கார். அப்போ இந்த 4ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் அப்படி எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்தை காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமும் எடுத்துட்டு இந்த சனி பகவான் வந்து செவ்வாய்ங்கிற ரத்த சொந்தத்தில் போய் வைக்காரு. அப்போ இங்கே தாய் வழி ரத்த சொந்தத்தில் முதல் திருமணம் பண்ணீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா இது 2 திருமணமான ஜாதகம். அப்போ அது எந்த வயசு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுக்கு 20 வயது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கார். அதே வந்து அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு. அதாவது கர்மம், தொழில், ஜீவனம், வாழ்க்கை. எனக்கு வந்து எப்பவுமே 10ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கர்மம், ஜீவனம், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வகை. அப்போ இந்த இடத்துல 20 அப்படிங்கிறது அப்போ லக்னம் நமக்கு தொடர்பு வருதா, இல்லை லக்னம் தொடர்பு வரக்கூடிய கிரகம் ஏதாவது லக்னாதிபதியோட தொடர்பு வருதான்னு பார்ப்போம். அப்போ இந்த சுக்கிரனோட குரு நமக்கு தொடர்பு வருவார். அப்போ இந்த சுக்கிரனோட குரு தொடர்பு வர்றதுனால அந்த 9ஆம் பார்வை தொடர்பு வர்றப்போ இங்கே லக்னத்தை அந்த குரு பார்க்கறனால லக்னத்தோட தொடர்பு பெறுறாரு. அப்போ இந்த சுக்கிரனுக்கு என்ன வயசு? 6 வருஷம். அப்போ இந்த 26 வயசுல உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்துச்சா அப்படின்னு. அப்போ 26 வயசுல அவருக்கு ஒரு திருமணம் நடந்தது. 26 வயதுல திருமணம் நடந்தது தாய் வழி சொந்தத்தில். அப்போ மாமா பொண்ணான்னு கேட்டேன். ஆமாம் மாமா பொண்ணு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா இங்கே சூரியன் வந்து பலமாக இருக்கார். ஏன் இது அந்த திருமணம் துண்டு கட்டதுன்னா குரு வக்கரமாக இருந்து இங்கே பார்க்குறார். அந்த சனியும் போய் பகையாக செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கார். அதனால ஒரு திருமணம் துண்டுபடுது. அப்போ இந்த இடத்துல பார்வை ஒரு கிரகம். அப்போ இது வருஷ கிரகமா? ஒரு வருஷ கிரகமா குரு? அப்போ ஒரு வருஷம் மட்டும் உங்க கூட இருந்தாங்களான்னு கேட்குறோம். ஒரு வருஷம் மட்டும் அந்த முதல் மனைவி கூட இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் ஒரு வருஷம் இருந்தாங்க. 26 வயசு முடிஞ்சு 27 வயசுல கல்யாணம், ஒரு வருஷம் கூட இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த மனைவி வந்த அந்த முதல் மனைவி வந்த ராசி வந்து நாம கேட்குறோம். அப்போ நாம் என்ன சொன்னோம்? செவ்வாயுடைய அமைப்பிலோ இல்லை சனி பகவானுடைய அமைப்பில் தான் அந்த மனைவியுடைய ராசி அமைப்பு வரும். நம்ம வந்து முதல்ல நான் என்னுடைய கருத்துன்னு நான் சொன்னேன். அப்போ வந்து இங்கே சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து இங்கே உட்காந்துருக்கார் தனுசுல. அப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த செவ்வாய் பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறப்போ அப்போ அந்த பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரம் தான் அவருக்கு மனைவியாக வரணும். அப்போ செவ்வாயோடைய வீடு விருச்சிக மேசம். அப்போ இந்த விருச்சிக மேசத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் எது? பரணி. அப்போ முதல் மனைவி பரணி நட்சத்திரமா அப்படின்னு கேட்குறோம். ஆமாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் இந்த பேர் கொஞ்சம் நமக்கு தெரியுங்கிறதுனால அப்போ இந்த பரணிக்கு உண்டான சுக்கிர கடாட்சத்தில் உள்ள பேர் அது நாம் கேட்குறப்போ முதல் மனைவி பேர், அவங்க அம்மா பேர், இந்த பையனுடைய அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய பேர். அப்போ அங்கே மனைவிங்கிற ஸ்தானம் அங்கேயே போய் உட்காந்துருக்குதா? அந்த செவ்வாய் கூடயே உட்காந்துருக்கா? அப்போ உங்கள் மனைவி பேர் அதே பேரான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. அது கொஞ்சம் ஷார்ட்டாக மகாவை எடுத்துக்கலாம், இதுதான் பேர். அப்போ பரணி நட்சத்திரம். அப்போ அந்த சுக்கிரனை வந்து இணைவை காமிக்குதா? ஆனால் அது இங்கே துண்டிப்பும் காமிக்குதா? 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கிறார். அந்த லக்னாதிபதி இங்கே சுக்கிரன்கிற கலத்திரத்தை தொடர்பு கொள்றார். லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகம் 9ஆம் பார்வையாக பாக்கியத்தில் தொடர்பு கொள்கிறார். அப்போ பாக்கியத்தில் குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளுது. அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல 2வது மனைவி வரப்போறாங்க, முதல் மனைவி துண்டாக போறாங்கன்னு காமிக்குது. அப்போ சரி,
அப்போ அடுத்த மனைவிக்கு நமக்கு எப்படி யோகம் வரும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நாம் சொன்னது. அடுத்தது 29 வயசுல மீண்டும் உங்களுக்கு ஒரு யோகம் வந்தது. 29 வயசுல கல்யாணம் மூச்சிங்களான்னு கேட்குறேன். ஐயா வாங்க, வணக்கம். அப்போ 29 வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இந்த சூரியனுக்கு 6 வருஷம் எடுத்துக்கிட்டோமா, சுக்கிரனுக்கு 20 வருஷம் எடுத்துட்டோமா, அப்போ அந்த சூரியனை கடந்த அதே தனம் வாக்கு குடும்பத்தில் 2 கிரகம் இருக்குதா? 2 கிரகம் இருக்குதா? அப்போ புதனை வந்து நம்ம எப்பவுமே 2ஆ பார்க்குறோம். இருந்தாலும் இந்த பாவகத்துக்கு ஒன்றும், புதனுக்கு ஒரு வருஷம், பாவகத்துக்கு ஒரு வருஷம், கேதுவுக்கு ஒரு வருஷம். அப்போ சுக்கிரனுக்கு 20, 26, 27, 28, பாவகத்துக்கு 1, 29 வயசுல கண்டிப்பாலும் அவர் ஒரு திருமணம் முடிப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த 29 வயசுல அவர் 2வது திருமணம் பண்றாரு. அந்த 2வது திருமணமும் நமக்கு வந்து இங்க என்னவா இருக்கு? அந்த செவ்வாயை அந்த புதனை பார்க்கிறாரா? நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த ஃபார்வேர்டு உள்ள பார்வையை எடுத்துக்கலாம், ரிவர்ஸில் உள்ள பார்வையை எடுத்துக்கலாம். அப்போ இந்த பக்கம் எடுத்துட்டாலும் செவ்வாய்க்கு 10ல் போய் புதன் உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாய்க்கு 10ஆம் பாவகமும் திருமணத்தை தீர்மானிக்கும் நம்ம சொல்றோம். அப்போ அந்த செவ்வாய்க்கு 10ஆம் பாவத்தில் போய் புதன் உட்காந்துருக்கனால மீண்டும் அந்த மேசராசியே தான் வருது. மீண்டும் வந்திருக்கிற 2வது மனைவியும் பரணி நட்சத்திரமாக தான் வர்றாங்க, அதே பேரில் தான் வர்றாங்க. அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த 2வது மனைவி வந்தப்போ இந்த ஒரு தோஷம் விலகிச்சு. இப்போ வந்து அவங்க, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 2015 கல்யாணம், இப்போ ஒரு 11 வருஷமா இருக்காங்க. அப்போ 2வது மனைவியும் வந்து அவங்களுக்கு சொந்தத்திலேயே தான் வருது அவருக்கு. அப்போ இங்கே சொந்தங்கிற சூரியன் வந்து எப்பவுமே வலுவாக இருக்கார், சுக்கிரனும் வலுவாக இருக்கார். அப்போ அந்த வலு அந்த இடத்துல திறமையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் குரு வக்ரமா இருந்து 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது, அதே குரு அந்த சுக்கிரனையும் கலத்திரகாரனையும் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே 2 திருமணம் வருது. ஒரு திருமணம் இடையில் கட்டாகுது. அதுக்கு அடுத்த ஒரே வருஷத்துல 2வது திருமணமும் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வர்றப்போ 2 திருமணம் இப்படித்தான் அமையுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜாதகத்தை போட்டு நம்ம விளக்கம் சொன்னது. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே இந்த மாதிரி வயசுல திருமணம் முடியும், இந்த வயசுல திருமணம் வரும், இந்த வயசுல இருந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் நம்ம வந்து முறையான எல்லா அமைப்புலையும் நம்ம தேடல் இருந்ததுன்னா சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதா. ஏன்னா 2 திருமணங்கிற அமைப்பு சிறு வயதிலேயே எப்படி வந்தது 2 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறொரு ஜாதகம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அவங்களுடைய தொழில் எப்படி அமையும். அப்போ இந்த ஜாதகத்தில் கூட தொழிலை சொன்னோம், என்னென்ன தொழில் பண்ணியிருப்பீங்க, இப்போ எந்த மாதிரி போயிருப்பீங்க, இது எத்தனாவது தொழிலாக இருக்குன்னு எல்லாம் சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு ஆரம்ப தொழில் அப்படிங்கிறதே வந்து இங்கே புதன் கேதுவாக வந்து உட்காந்துருக்கு. அப்போ புதன் வந்து வர்த்தக வீடுன்னு கன்னி வீட்டில் உட்காந்துருக்கு. வர்த்தக வீடுன்னா நம்ம புதனை மில்லாக எடுத்துக்கிறோம், கேத நூலாக எடுத்துக்கிறோம். நீங்கள் ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சீங்களான்னு கேட்குறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஆமாம், ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போவும் ஸ்பின்னிங் மில்லில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்மளால் சில தொழில்களையும் இந்தந்த மாதிரி சூழ்நிலையில் விடுவீங்க, இந்தந்த மாதிரி சூழ்நிலையில் தொடுவீங்கன்னு சொல்ல முடியும். வெற்றி பெறதுக்கு உண்டான வழிவகையும் அதில் இருக்கும். அது எப்பங்கிறத நம்ம ஆழ்ந்து பார்த்தாலும் நம்மளால சொல்ல முடியும். இப்போ ஜாதகர் பிறந்தது புதன்கிழமை, இதே மூல நட்சத்திரம். பஞ்சமி திதி, தைத்துளை கரணம், சிவயோகம், அதாவது மூல 4ஆம் பாதம், மூல 4ஆம் பாதம் தேய்விரையில் பிறந்திருக்காரு. அதே சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் கேது. அதே மாதிரி சந்திரன் சனி, சந்திரன் சனி வந்து தனுசு ராசியில. அதுக்கப்புறம் ராகு கும்பத்தில்,
அதுக்கப்புறம் சூரியன் சுக்கிரன் மேசத்துல, புதன் குரு ரிஷபத்துல, செவ்வாய் மிதுனத்துல, மாந்தி கடகத்துல. அப்போ இந்த ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் வந்து பூரம் 3ஆம் பாதம், சந்திரன் வந்து மூலம் 4ஆம் பாதம், சூரியன் வந்து அஸ்வினி 4ஆம் பாதம், புதன் வந்து கார்த்திகை 2ஆம் பாதம், சுக்கிரன் வந்து பரணி 2ஆம் பாதம், செவ்வாய் வந்து மிருகசீரிஷ 4ஆம் பாதம், குரு வந்து ரோகிணி 2ஆம் பாதம், சனி பகவான் வந்து வக்ரம் பூராடம் 3ஆம் பாதம், அதே மாதிரி ராகு பகவான் சதயம் 1ஆம் பாதம், கேது பகவான் மகம் 3ஆம் பாதம், மாந்தி பகவான் பூசம் 1ஆம் பாதம். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்னம் டவுட்டு. லக்னம் வந்து அவர் வந்து என்கிட்ட நான் கன்னி லக்னங்க அப்படின்னாரு ஜாதகத்தை போடுறப்போ. அப்போ எனக்கு திருக்கணித பிரகாரம் சிம்ம லக்னம் தான் வந்திருக்கு, நான் திருக்கணித பிரகாரம் தான் பார்க்குறேன், சிம்ம லக்னம் தாங்க அப்படின்னு. அப்போ அவர் கன்னி லக்னத்துக்கு தாங்க இது வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. சரி, நான் கன்னி லக்ன பிரகாரம் எனக்கு தெரிஞ்சதை கேட்குறேன், இது உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா நான் கன்னி லக்னன்னு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா சிம்ம லக்ன பிரகாரம் நான் சில கேள்வியில் கேட்குறேன், அது சரியாக இருக்குன்னா நீங்கள் சிம்ம லக்னன்னு ஒத்துக்குங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அங்கே பக்கம் இருக்கிறது சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் இருக்குதா இல்லைன்னு சொன்னால் போதும் அப்படின்னு. அப்போ இங்கே கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூர்வீகத்திலே இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா சந்திரனு சனியும் 5ல், கன்னி லக்னமாக இருந்தால் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ தாய் வழி சொத்துல தந்தை வழி சொத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் இல்லை அப்படின்ட்டார். சரி, ரைட், ஓகே. அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் வந்து நான் 3ஆம் இடம் நம்ம முயற்சி ஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ சொந்த ஊர்ல இருந்தே தொழில் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லைன்ட்டார். சரி, அதுக்கப்புறம் இந்த கன்னி லக்னத்துக்கு 3ஆம் இடம் செவ்வாய் போய் மிதுன வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படி பார்க்குறப்போ சுக்கிரனும் ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கார், புதனும் ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கார், செவ்வாயும். அப்போ உங்கள் கூட போகிறப்போ 6 பேர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைங்க அப்படின்னாரு. அப்போ இதெல்லாம் இப்போ கன்னி லக்னத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஏதாவது வண்டி வாகனம் மண் கல் இது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா சனி பகவானுக்கு தகுந்த மாதிரி தொழிலாக கேட்டேன். இல்லைன்ட்டார் கன்னி லக்னத்துக்கு. அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு கேள்வி கேட்டேன். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன் சனி இருக்காங்க. அப்போது உங்கள் குலதெய்வம் உங்களை விட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னு. ஏன்னா சனிங்கிறது மண் கல், சந்திரங்கிறது அம்மன். அப்போ அம்மன் தான் ஒரு குலதெய்வமாக இருக்கும். அப்போது நமக்கு தெரிஞ்சு செல்லியம்மன் பச்சியம்மன் இந்த மாதிரி பேச்சியம்மன் இந்த மாதிரி ஒரு அம்மனை தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். அப்போ அந்த குலதெய்வத்தோட மண் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே கல் வச்சு சாமி கும்பிட்றீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, நாங்கள் போகிறதுக்கு தூரமாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் தான் மண் எடுத்து வச்சு கல் நாங்கள் சாமி கும்பிட்றோங்க. அப்போ இந்த சிம்ம லக்னம் இங்கே வேலை செய்யுதா? அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகத்தை விட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து வாழ்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, நாங்கள் அப்பா காலத்துலேருந்து அப்பா வந்து பூர்வீகத்தை விட்டு மாறி வந்துட்டார். அதே மாதிரி நான் வந்து இப்போது சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது அவர் 150 கிலோமீட்டர் போயிட்டாரா தாண்டி? சரி, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தொழில், அப்போது இந்த இடத்துல 11க்கு உண்டான லாபகாரன் போய் 10ல் உட்காந்துருக்காரு புதன். அப்போ அதிகார கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நமக்கு 11ல் உட்காந்துருக்காங்க. லக்னத்துக்கு உண்டான சூரியன் உச்சமாக உட்காந்துருக்காரு. அப்போது அந்த சூரியன் உச்சமாக உட்காந்துருக்கிறது வந்து பாதகத்தில் இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கு. தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கு. ஏன்னா 10ஆம் இடம் தான் தொழில். அப்போ தொழில்காரகனோட சேர்ந்து உட்காந்துருக்கு. அப்போ இந்த சூரியனுக்கு உண்டான தொழிலாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த 10ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்து 12ஆம் இடமா பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும். செவ்வாய் போய் தனக்கு, அதாவது செவ்வாய் வந்து 11ல் போய் உட்காந்து அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் வந்து தனக்கு 12ல் போய் உட்காந்துருப்பார் தன் வீட்டுக்கு. அப்போ 12ஆம் இடங்கிறது பார்டரா? 12ஆம் இடங்கிறது பார்டரு. அதாவது சூரியன்கிறது நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசு. குருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா சூரியனை காட்டில் பெருசு எது? குரு தானே பெரிய கிரகம்னு சொல்கிறது. அப்போ நான் அந்த மாதிரி கேரக்டரில் எடுக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு எடுக்கிறேன்.
அப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்குறேன், இங்கே வந்து புதன் பச்சை கலரு, எப்படி புதன் குரு கொஞ்சம் இந்த பக்கம் இது. அப்போ புதன் வந்து பச்சை கலர், செவ்வாய் வந்து அதிகாரம், குரு வந்து கேந்திரம். அப்போ நீங்க வந்து பார்டர்ல பச்சை கலர் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற. அப்போ அவரு மிலிட்ரியா இருந்தேன் அப்படின்னாரு. அப்போ இந்த மிலிட்ரியா இருந்தவருக்கு இவருக்கு இந்த ஜாதகத்தில் 2 திருமணம். ஆனால் எங்கிட்ட வந்து திருமணம் எப்போ ஆகுங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம் வந்துச்சு. திருமணம் எப்போ ஆகுங்கிறதுக்கு தான் வந்துச்சு. முதல் திருமணம் ஆனது சொல்லலை எங்கிட்ட. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஜாதகத்திலிருந்து நம்ம என்றப்போ 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானமா லக்னத்துக்கு 8 கூடயும் போய் இங்கே 10ல் உட்காந்துருக்காரு, கர்மம் ஜீவனம் வாழ்க்கைன்னு. அப்போது 7 கூடையவர் வந்து அதே குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்கார், சனி வக்கரமா சந்திரனோட. அப்போ இந்த வக்கர சனி 7ஆம் பார்வையை செவ்வாயை பார்ப்பார். வக்கர சனி 7ஆம் பார்வையை இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியும் சுகஸ்தாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்ப்பார். அப்போது இந்த செவ்வாய் வந்து புதனுக்கு வீடு, அதாவது செவ்வாய்க்கு புதன் வீடு கொடுத்த புதன் அவர் வீட்டுக்கு 12ல் போய் அயன சயன போகம் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா இங்கே 17 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், 33 வயசில் ஒரு திருமணம் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த செவ்வாய்ங்கிற ரத்த சொந்தத்தோடு நடந்திருக்கும். அப்போ செவ்வாய்ங்கிற ரத்த சொந்தம் யார்? இங்கே குரு தான் மூத்ததாக இருக்காங்க. அப்போ இந்த குரு வந்து சுக்கிரங்கிற பெண் வீட்டில் இருக்கார். அப்போ உங்கள் மூத்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் மட்டும் இருந்து பிரிஞ்சிட்டீங்களான்னு கேட்டேன். ஒரு நாள் மட்டும். ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, இங்கே இந்த புதன் 2 டிகிரியில் இருப்பார். புதன் 2 டிகிரியில் இருப்பார். முதல் நாள் தாலி கட்டிட்டு வந்திருப்பார். 2வது நாள் இதே புதன் சந்தேகம், புதன் வந்து காதல், செவ்வாய் வந்து அதிகாரம் ஸ்டேஷன். அப்போ 2வது நாள் நான் காதல் பண்ணுறேன்னு அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து அவங்க கூட போயிட்டாங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, அது நடந்ததுனால தான் இப்போ வந்து ஒரு மனசு வெக்ஸில் எப்போ இன்னொரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறக்காக உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு நம்ம அதுக்கு தகுந்ததெல்லாம் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த வக்கர கிரகம் செவ்வாயை பார்த்தாலும், அதாவது சனி வக்கரமாய் பார்த்தாலும் சரி, சுக்கிரன் வக்கரமாய் பார்த்தாலும் சரி, குரு வக்கரமாய் பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல எதையுமே 2ஆக செய்கிறது. அப்போ அது என்ன உறவுல வருதோ அந்த உறவுல 2ஆ பண்ணுது. தாய்ங்கிற உறவுல வந்தால் தாய் 2ஆ இருப்பாங்க, தந்தைங்கிற உறவுல வந்தால் தந்தை 2ஆ இருப்பாங்க. அந்த உறவு கலத்திரங்கிற உறவுல வரப்போ கலத்திர 2ஆகிறாங்க. அப்போ அந்த உறவை கொடுக்குது. அப்போ 33 வயசுங்கிறது நம்ம சொன்னது இங்கே புதனையும் குருவையும் எடுத்து தான் சொன்னோம். அப்போ பொதுவாகவே ஜெயமணிங்கிற ஒரு ஜோதிடத்தில் இருக்கும், அதாவது எந்த கிரகம் டிகிரி கம்மியாக இருக்கோ அது தாராபலத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அப்போ வந்த அந்த பெண் என்ன நட்சத்திரமாக உங்களுக்கு வந்திருப்பாங்க, அந்த அக்காவுடைய பொண்ணு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு, ஏன்னா இங்கே வந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் வந்திருக்கணும். ஏன் நம்ம தான் சொல்கிறோம்ல, சனி செவ்வாயுடைய அமைப்பில் தான் வருவாங்க அப்படின்னு. அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரம் இது குரு வீட்டில் இருக்கிறதுனால, இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் என்ன? உத்திரட்டாதி. அப்போ வந்த பொண்ணு உத்திரட்டாதி நட்சத்திரமானு கேட்டேன். ஆமாம், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாரு. அப்போது இந்த மாதிரி ஜாதகங்களில் நாம் வந்து சூட்சமமாக சில வழிகளை எடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம கிரகத்துடைய தத்துவத்தை உணரணும், அந்த பாவத்துக்கு இருக்கிற தத்துவத்தை உணரணும். உணர்றப்போ நம்மளால் கண்டிப்பாலும் செயல்படுத்த முடியும், சொல்ல முடியும். முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஜோதிடராலையும் எல்லா துறையாகவும் வாழ முடியும். ஆனால் எல்லா துறையில் இருக்கிறவங்க ஜோதிடராக வாழறதுக்கு கஷ்டப்படணும். சரியா இல்லைங்களா? அப்போது ஒருவருடைய திருமணத்தை இந்தந்த வயசில் அப்படிங்கிறத நாம் வந்து சரிவர சொல்ல முடியும், செயல்படுத்த முடியும், தொழிலை சொல்ல முடியும். இதெல்லாமே ஜாதகத்தினால முடியும். அது சரியான ஒரு ஜோதிடரும் சரியான ஒரு நேரமும் அமைகிற வரைக்கும். அதனால தான் இதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறோம், நேரங்காலம் எல்லாம் அமையணுமப்பா அப்படின்னு சொல்கிறோம். சரியா இல்லையா? அப்போது இதுக்கு நம்ம என்ன வேணுங்கிறோம், எல்லாத்துக்கும் நேரங்காலம் வேணும், நேரங்காலம் அமையணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நேரங்காலம் அமைஞ்சால் மட்டும்தான் நமக்கு எல்லா செயல்பாடும் சரிவர இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறப்பவே முதல்ல என்ன சொல்லிடுறோம், நேரத்தை பார்க்கணும். அப்போ எப்பவுமே நேரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் நேரம் இருந்தால் ஜாதகம் இல்லாமல் கூட பலன் சொல்லிடலாம். ஏன்னா நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு வந்தவங்களுக்கு பலன் சொல்லிடலாம். சொல்ல முடியுமா, முடியாதுங்களா?
அப்போ நமக்கு என்ன முக்கியம்? நேரம் ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கைக்கு என்ன முக்கியம்? நேரம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை வச்சு அவங்க காலத்தை செயல்படுத்த முடியும். அப்படின்னு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நம்ம கவிதா லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் இந்த மாதாந்திர கருத்தரங்கு குழு வந்து மீண்டும் மீண்டும் வளர்ந்து வளர்ந்து நல்ல உயரத்தை தொட இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்கும் என் ஆசீர்வாதத்தையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். இதுவரை திருமணம் எப்போது நடக்கும், அது முதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ஆகிய நமக்கு, அதாவது ஜோதிடர்களாகிய நமக்கு சிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு வந்து ஒரு குரு மணிகண்டன் அவர் பேரு, ஒரு குருவாக இருந்து நமக்கு வந்து உதாரணத்தோட 2 ஜாத உதாரணம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா இது நமக்கு ஒரு பாடமாவே இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில குரு மணிகண்டன் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக திரு துரைராஜ் ஐயா அவர்களை, துரைசாமி ஐயா அவர்களை அழைக்கிறேன்.